நம்மை விட்டு உடல் பிரிந்தாலும் நம்மோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது இதய தெய்வம், நமது காவல் தெய்வம், பொன்மன செல்வன், புரட்சி கலைஞர், நமது நிறுவனத்தின் நிரந்தர தலைவர் கேப்டன் அவர்களுடைய நல் ஆசையோடு இன்று திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் பதிலை மாநகரிலே இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உள்ளம் தேடி இல்லம் நாடி என்னும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற நமது குலதெய்வம், நமது குலவிளக்கு, நமது புரட்சி அன்னியார் அவர்களை திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற மாநில வழக்கறி பிரிவின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற நமது திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் முத்துக்காலை அவர்களுக்கும், இன்று இந்த மண்டல பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற நமது கழகத்துடைய துணை செயலாளர் அண்ணன் எம்.ஆர். பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மற்றும் மண்டல துணை பொறுப்பாளர் அண்ணன் அழகசாமி அவர்களையும், நமது திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்துடைய தேர்தல் பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற நமது கழகத்துடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் பார்த்திபன் அவர்களையும் மற்றும் நமது மாநில தொழிற்சங்கத்துடைய துணைத் தலைவர் ஜவஹர் அவர்களையும் மற்றும் நம்முடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்துடைய மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் நமது கழக சொந்தங்கள் அனைவருக்கும் நமது திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இனியதொரு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய உள்ளம் தேடி இல்லம் நாடி என்னுடைய நிகழ்ச்சிக்கு நமது புரட்சி அன்னியார் அவர்கள் முதல் முறையாக நம்முடைய வத்தலக்குண்டு மாநகருக்கு வருகை புரிந்திருக்கின்றார். அவர்களை நமது உள்ளத்தோடு வரவேற்கின்றோம். ஆனால் நமக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், இந்த நிகழ்ச்சியில் அனைத்திலுமே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செல்லும் பொழுது நம்முடைய கழகத்துடைய பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அவர்களும் மற்றும் நம்முடைய இளைய தளபதி பிரபாகரன் அவர்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சென்று கொண்டிருந்தார். ஆனால் நம்முடைய நிகழ்ச்சிக்கு அவர்கள் இந்த மூன்றாம் கட்ட பிரச்சாரத்திற்கு அவர்கள் இருவருமே நம்முடைய வத்தலக்குண்டு மாநகருக்கு வராமல் இருந்ததுதான் ஒரே ஒரு வருத்தத்தை மட்டும் பதிவு செய்து கொண்டேன். ஆனால் அது காரணம் இருக்கும், அதற்காக இருந்தாலும் அவர்களும் வந்திருந்தால் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்திருக்கின்றோம். ஆனால் நம்முடைய இந்த ஒவ்வொரு நிகழ்வும் வருகின்ற 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளுக்காகத்தான் நமது அந்நியர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மக்களை நேரடியாக சந்தித்து ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டு வருகின்ற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகின்ற கடலூர் மாநாட்டிலே நம்முடைய நிலைப்பாட்டினை தெரிவிப்பதற்காகத்தான் அந்நியர் ஒருவராக சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்நியர் அவர்களுக்கு நம்மால் இயன்ற அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுக்க நம்ம தயாரிக்கின்றோம். அந்நியர் இந்த மாநாட்டு நிகழ்வுக்கு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பமாக வருகின்ற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகின்ற மாநாட்டிற்கு வருகை புரிந்து நம்முடைய மாநாட்டை வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றிகரமான மாநாடாக மாற்றுவதற்கு நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த நமது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.